ராகவன் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். இயற்கையை அழகாக தன்னுடைய கேமராவில் படம் பிடிச்சு அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கலைஞர். ராகவனுடைய ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபிஸ். அதுக்காக நிறைய அவார்ட்களையும் அவன் வாங்கியிருக்கான். அப்படி ஃபோட்டோகிராஃபி தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ராகவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடைக்குது. அந்த ப்ராஜெக்ட் இந்தியாவில் இருக்கிற ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்ற மாநிலத்தில் இருக்கிற ஒரு பழமையான கிராமம். அந்த கிராமத்தில் போயிட்டு அந்த கிராமத்து மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய இயற்கை சூழல், இது எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்டு வர்றது தான் அந்த ப்ராஜெக்ட். ராகவனுக்கு தன்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்ததும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ராகவனுக்கு பல நாள் கனவு. அதனால் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இமயமலையிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு ராகவன் வந்து சேர்றான். அந்த கிராமம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பனி படர்ந்து மனதுக்கு ஒரு அமைதியான சூழலையும் அது கொடுத்துச்சு. ஆனால் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ராகவனுக்கு நிறைய பேர் எச்சரிக்கை கொடுத்தாங்க. நீ போகிற அந்த கிராமம் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அழகில் தான் ஆபத்தும் இருக்குது. போன வேலையை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டு அவனை எச்சரிக்கை பண்ணி தான் பலரும் அனுப்பி வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊர் மக்களுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்பவே விசித்திரமாக இருந்துச்சு. அந்த ஊரில் டிவியோ ரேடியோவோ எதுவும் கிடையாது. ஏன் செல்ஃபோன் சிக்னல் கூட கிடையாது. யாருக்காவது அவசரத்துக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அந்த ஊரை விட்டு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்து அங்கே இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் தான் அவங்க தகவல் கொடுக்க முடியும். அந்த ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. இது எல்லாத்தையும் ராகவன் நோட் பண்ணிக்கிறான். அந்த ஊர் மக்கள் அவனை ஒரு விசித்திரமாக பார்த்தாங்க. அவன்கிட்ட யாரும் பேசுறதுக்கு கூட தயாராக இல்லை. ராகவன் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட வர வைக்கவே முடியல. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே ராகவன் தனக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்து சேர்றான். அப்போது அவன் கூட துணையாக வந்த அந்த டிராவல் கைட் ராகவன் கிட்ட, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க சார், இந்த ஊர் மக்களுக்கு வெளியிலேருந்து வரவங்க யாரையுமே பிடிக்காது, அதனால் அவங்க கொஞ்சம் விசித்திரமாக தான் நடந்துப்பாங்க, நீங்கள் வந்த வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கு ராகவனும், நான் வந்த வேலை ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், ஒரு வாரத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்துடைய இயற்கை சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் படம் பிடிக்கிறதுக்காக வெளியில் கிளம்புறான். அப்போதான் ராகவன் அங்கே பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு இருக்கிறத பார்க்குறான். அந்த காடு அவனுடைய கவனத்தை ரொம்பவே ஈர்க்குது. பச்சை பசேல்ன்று நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்துருந்த அந்த காட்டில் பனியெல்லாம் படர்ந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே போனால் ஏதாவது சில அதிசயமான விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம படம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ராகவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால் ராகவன் யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த காட்டுக்குள்ளேயும் போகிறான். ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் அந்த அழகுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சது. பட்ட பகல்லையே அந்த காடு ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு. எதிரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ராகவன் இங்கேருந்து திரும்பி போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அந்த மிகப்பெரிய குகை அவனுடைய கண்ணில் பட்டுச்சு. அந்த காட்டுக்கு நடுவில் ரொம்பவே பெருசாக ஒரு குகை ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்து ராகவன் அப்படியே மிரண்டு போய் நின்னுறான். அந்த குகையில் விலங்குகள் எதுவும் இருக்கிற மாதிரி எந்த ஒரு அடையாளமும் தெரியல. ஆனாலும் அந்த குகை பார்க்கறதுக்கு ரொம்பவே அமானுஷ்யமானதாக இருந்துச்சு. அதுக்குள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு ராகவன் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு குரல், இந்த இடத்துல நீ தனியாக என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு ராகவனுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்குது. யார் அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு வயசான மனுஷன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். அவருடைய முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லை. ராகவனுடைய கண்களையே அவன் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், இந்த இடத்துல ஏதாவது ஃபோட்டோ எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன், இந்த குகைக்குள்ளே போகலாமா, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்டான். அதுக்கு அந்த வயசானவர், நீ உள்ளே போனால் வெளியில் திரும்பி வரமாட்ட, நீ மட்டும் இல்லை, இந்த குகைக்குள்ளே போனவங்க யாரும் இது நாள் வரைக்கும் திரும்பி வந்ததில்லை, உயிர் மேலே ஆசை இருந்தால் திரும்பி நீ வந்த இடத்துக்கே போயிடு, இந்த கிராமத்தில் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போனார்.
ராகவனும் அதுக்கு மேலே அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்கல. நேராக தன்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு ராத்திரி அந்த கைடு கூட இருக்கும்போது ராகவன் சில கேள்விகளை அந்த கைடு கிட்ட கேட்குறான். அந்த காடுகளை பற்றி, அந்த காட்டுக்குள்ளே இருந்த குகையை பற்றி, தன்னை எச்சரிக்கை பண்ண அந்த மனுஷனை பற்றின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா ராகவன் அந்த கைட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இவர் யாரு, அந்த காட்டுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கைட் ஒரு கதையை ராகவன் கிட்ட சொல்கிறான். 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த கிராமத்துக்கு ஒரு மாயாவி வந்தா. அந்த மாயாவி கிட்ட ஒரு புல்லாங்குழல் இருந்துச்சு. இந்த கிராம மக்கள் வெளியூர் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாயாவியையும் அவங்க ஏற்றுக்கல. இந்த ஊரை விட்டு அவனை உடனடியாக போக சொல்லி அவங்க வற்புறுத்தினாங்க. அதுக்கு அந்த மாயாவி ரொம்பவே கோவப்பட்டான். அவன் கோவப்பட்டு பண்ண காரியம்தான் ரொம்பவே கொடூரமானது. அவன் கோவப்பட்டு தன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து இசைக்க ஆரம்பிச்சான். அந்த புல்லாங்குழல் இசைக்கு கட்டுப்பட்டு அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும், நீங்க பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த குகைக்குள்ள தங்களையே அறியாம போனாங்க. அப்படி போன எல்லா மக்களையும் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம அந்த மாயாவி ஒரு பெரிய பாறையை வச்சு மூடிட்டான். அந்த குகைக்குள்ள போன மக்கள் எல்லாரும் பசியாலையும் தாகத்தாலையும் செத்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா யாருக்கும் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கான தைரியமே வர்றது கிடையாது. நீங்களும் அங்கே போகாதீங்க, இங்கே வந்த வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து சீக்கிரமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராவல் கைடு ராகவன் கிட்ட சொல்கிறான். இந்த கதையை கேட்ட ராகவனுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. கனவுகளில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் வந்து அவனை தூங்க விடாமல் பண்ணுச்சு. அதில் குறிப்பாக அவனை யாரோ கொலை பண்ணி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனுடைய சதையை பிச்சு தின்ற மாதிரியான கோரமான கனவுகள் எல்லாம் ராகவனுக்கு வந்துச்சு. இதனால் பயந்து போய் ராகவன் தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறான். நடுராத்திரி சமயம் அது. ராகவனுக்குள்ள எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு ஆர்வமும் இருந்துச்சு. அதனால அந்த நடுராத்திரி சமயம் தன்னுடைய கேமராவையும் ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள இருக்கிற அந்த குகைக்கு ராகவன் போனான். முதல்ல உள்ள போகிறதுக்கு அவனுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சின்ன கட்டுக்கதையாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த குகைக்குள்ள போங்கினான். முதல்ல அவன் நடந்து போக ஆரம்பிச்சான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து போக ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல அவனால நடக்கவும் முடியாம தவழவும் முடியாம ஊர்ந்து போகிற அளவுக்கு அந்த குகையுடைய பாதை ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இருந்தாலும் ராகவனுக்கு என்னதான் தோணுச்சுன்னு தெரியல, அவன் திரும்பி வரத்துக்கு முயற்சியே பண்ணல. அந்த குகை இருக்க இருக்க ரொம்ப குறுகிட்டே போச்சு. ராகவனும் முன்னேறி போய்கிட்டே இருந்தான். எது வரைக்கும் அவனுடைய உடல் அதுக்கு மேல கொஞ்சம் கூட நகராம மாட்டிக்கிற அளவுக்கு ராகவன் போனான். அவனால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. அப்போதான் அவனுக்கு சுயநினைவே வருது. நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம்னு சொல்லிட்டு ராகவன் பயந்தே போயிடுறான். ஆனா காலம் ரொம்ப கடந்து போயிடுச்சு. பயத்துல ராகவன் எவ்வளவோ கத்த முயற்சி பண்றான். எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் அலர்ன அலறல் அந்த குகை முழுக்க எதிரொலிச்சுது. ஆனா அவனுக்கு உதவி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே வரல. மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. அவனுடைய கண்கள் எல்லாம் இறுக ஆரம்பிச்சது. அந்த இருள் சூழ்ந்த சமயத்துல அவனுடைய மூளையே சில கற்பனை காட்சிகளை அவனுக்கு கொடுத்து இன்னும் பயமுறுத்த ஆரம்பிச்சது. அவனுடைய கண் முன்னாடி நிறைய உருவங்கள் வந்து போச்சு. அதெல்லாம் உண்மையா கற்பனையான்னு கூட அவனுக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அவன் மூச்சு விடுறதுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையும் அந்த குகையில இல்லாம போச்சு. ஒரு கட்டத்துல மூச்சு முட்டி ராகவன் அந்த குகைக்குள்ளேயே இறந்து போயிட்டான். அதே சமயத்துல அந்த குகைக்கு வெளியில லேந்தன் விளக்கோட ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அது வேற யாரும் கிடையாது, அந்த டிராவல் கைடு தான். தனியா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த அவன் தனக்குள்ளேயே முணுமுணுக்க ஆரம்பிச்சான். இந்த உலகம் ஒரு மாய உலகம். அந்த மாயைக்கு நம்ம எல்லாரும் தீனி, அதுக்கு பசிச்சா நம்மளை தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குகையோட வாயில ஒரு பெரிய பாறையை வச்சு அந்த டிராவல் கைடு மூடி விட்டான். அப்படி மூடினவன் தன்னுடைய லேந்தன் விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்பி போனான். அதுக்கப்புறம் அவனையும் யாரும் பார்க்கல, ராகவனையும் யாரும் பார்க்கல. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.